விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய சனி, உங்களுடைய ஆசை, விருப்பம், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் தான் 7ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ நீங்க யார விரும்புனீங்களோ அவங்கள தான் உங்க வாழ்க்கை துணைய அடைய போறீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கான வாழ்க்கை அப்படி இன்கேஸ் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையா வரக்கூடியவங்க மேல அளவற்ற அன்ப காட்டக்கூடிய ஒரு நிலையில நீங்க எப்பயுமே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டே தான். திருமணம் கடந்தும் உங்களுடைய அந்த காதல் அப்படின்றது மென்மேலும் கூட தான் செய்யுமே தவிர்த்து குறையாது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பர்ட்டிகுலரா சனிய பார்த்து 7ஆம் இடத்துல இருக்க சனிய பார்த்து பயப்பட வேணாம். வாழ்க்கை துணை மூலியமா நல்ல யோகமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத நான் உறுதிபட சொல்லிக்கிறேன். அதுபோக 2 பேருமா சேர்ந்து சிவ தொண்டுகள் செய்து, இறை பக்தியில உங்கள ஈடுபடுத்திக்கிட்டு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். 8ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், உங்களுடைய எல்லாத்தையும் நல்ல பண்புகள, பலன்கள அதிகப்படுத்தி தான் குடுப்பார். கண்டிப்பான முறையில விருச்சிக ராசிக்குன்னு ஒரு பலம் உண்டு. சனி எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகமோ, அதுக்கு இணையான பலம் வந்து உங்களுடைய விருச்சிக ராசிநாதன் செவ்வாய்க்கு உண்டு. அதனால வந்து ஆயுள் விஷயத்துல வந்து விட்டு குடுக்காம, அந்த ஆயுள்காரன் சனியோட சண்டை போட்டு தீர்க்க ஆயுளோட வாழக்கூடிய யோக பண்புகள வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட உங்க ராசிநாதன் செய்வார் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும்.